ஹலோ சொந்தங்களே, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு புத்தி வளர்க்க போகிறாங்களோ இல்லையோ, மறக்காமல் பேன் மட்டும் வளர்த்துட்டு வந்துடுறாங்க. என் பொண்ணு அவன் மண்டையில் ஒரு பேன் பண்ணையே வச்சு நடத்துகிறா. பேனலுக்கும் வரமாட்டா, ஈரலுக்கும் வரமாட்டா, வலிக்குதுன்னு என்னடா பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எதேச்சியா யூடியூப்பில் இந்த சீப்பை பற்றி நான் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தேன். எனக்கும் இது வாங்கி யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. நான் அதனால் இதை வாங்கிட்டேன். இந்த சீப்பு வந்ததுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இழுப்பு தாங்க இழுத்தேன். அதில் 25 பேனுக்கிட்டே இருந்திருக்கோங்க. இது செகண்ட் டைம் இழுக்கிறேன். இந்த சீப்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் நான் வீடியோ எடுத்தேன். இப்போவே எவ்வளோ இருக்குன்னா, நான் ஃபஸ்ட் டைம் இழுக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒரு 100 பேனுக்கு மேலே இருக்குங்க. இந்த குட்டி குட்டி குன்னி பேன் சொல்லுவோம்ல, அது எல்லாமே முதற்கொண்டு வந்துடுது. அழுக்கு நம்ம முடியல ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட அதுவும் சேர்த்து வந்துடுது. ஈறு மட்டும் நம்ம பார்ட்டிஷனாக பிரித்து இழுத்தால் தான் ஈர் வருது. அது கூட கொஞ்சம் முடியும் சேர்ந்து வருது. அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆன மாதிரி இல்லைங்க. நான் இது கூடவே ஒரு சீக்ரெட்டான ஆயில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் கம்ப்ளீட்டாக அந்த ஈறு பெயின் எல்லாம் எனக்கு ஸ்டாப் ஆச்சு. அந்த சீக்ரெட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர்